ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்டு தாங்க. இது வாங்கி இது யூஸ் பண்ணிவிட்டு, இப்போ வந்து நாங்கள் இருக்கிற வீட்டில் வந்து இது யூஸ் இல்லைன்னு சொல்லிட்டு, இது வேஸ்ட்டாக வந்து லேப்டில், அதாவது பரணைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அங்கே தான் போட்டு வச்சுருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஏன் வேஸ்ட்டாக வச்சுருக்கணும், நம்ம இதை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நாங்கள் வந்து இப்போ இதை யூஸ் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எப்படின்னா, இப்போ ஆன்லைனில் வந்து இப்போ நிறையா வந்து விற்கிது. நம்ம கிச்சன் பக்கத்தில் வந்து திங்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி ரேக் வந்து விற்கிது பார்த்தீங்களா? அந்த மாதிரி நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இந்தமாரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் எல்லா பொருளும். நம்ம மாதத்துக்கு ஒரு தடவையாவது, இல்லை 2 மாதத்துக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி நம்ம மசாலா பொருள் வைக்கிற அந்த பாத்திரம், அந்த வைக்கிற உப்பு ஜாராக இருக்கட்டும், அந்த பொருள்லாம் நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கணும். நான் இப்போ வந்து இந்த பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்டை வந்து நான் இப்படி தான் இப்போ யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இது யூஸே இல்லாமல் இவ்வளோ நாள் வேஸ்ட்டாக இருந்ததுக்கு நம்ம இப்படியாவது இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வந்து பண்ணியிருக்கேன். அது பாருங்கள், கண்ணாடி பாட்டிலாம் வந்து விழாது. நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். உங்களுக்கு இதுலேயே வந்து எந்த மாதிரி ஐடியாலாம் தோணுதோ அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். நம்ம ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை எல்லா பொருளும் நம்ம க்ளீன் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கிறது நமக்கு ரொம்பவே நல்லது, யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த சைடு மரக்கரண்டி, இல்லை மத்து, பூரிக்கட்டை அந்த மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா, மெட்டல் வளையல் தான் வந்து நான் ஊக்கு மாதிரி பண்ணி நாங்கள் மாட்டி தொங்க விட்ருக்கேன். இது ஒரு பிளாஸ்டிக் கப்பு, நார்மலான ஒரு கப்பு தான். அதுலேயும் ஒரு குட்டியாக ஒரு ஹோல்ஸ் போட்டு அந்த மெட்டல் வளையலை தான் வந்து ஊக்கு மாதிரி பண்ணி நான் வந்து போட்டிருக்கேன். நம்மக்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன பொருளை வச்சு நம்ம ரீயூஸாக இல்லை வேறு மாதிரியே நம்ம யோசித்து நம்மளோட கிச்சனை அழகுபடுத்திக்கலாம். அந்த மாதிரி பண்ணது தான் இது. உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு ஐடியா உங்களுக்கு தோணலாம். சப்போஸ் அதுக்காக தான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.